எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. நான் ஒரு நாள் ஆபீஸ்க்கு வரல, எல்லாம் தப்பா இருக்கு. சார், பவித்ரா மேடம் கொடுத்த லிஸ்ட் படிதா சார் நான் இந்த செக்கையே போட்டேன். இங்க பாருங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மறுபடியும் ரெடி பண்ணி கொண்டு வாங்க. ஓகே சார். ஏ கேரளன். சார். ஆமா, மாதவி எப்படி வேலை பார்க்கறா? ரொம்ப டெடிகேஷனா இன்வால்வ்மெண்டோட வேலை பார்க்கறாங்க சார். வந்த கொஞ்ச நாள்லயே தன்னை நல்லா டெவலப் பண்ணிக்கிட்டாங்க. எந்த ஒரு தகவல் கேட்டாலும் ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்காங்க சார். ஆனா சார், மாதவி மேடம் எவ்வளோ நல்லா வேலை பார்த்தாலும் பவித்ரா மேடம்க்கு அவங்கள பிடிக்கிறதே இல்லை சார். ஏதாவது குற்றம் சொல்லி குறை கண்டுபிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பாங்க சார். அவங்களும் பாவம், நம்ம கம்பெனிக்கு அவங்க முதலாளி அம்மா ஆக போறாங்கன்னு எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறாங்க சார். ஓகே, சரி, நீங்க போங்க. ஓகே சார். மாதவி சொன்ன மாதிரி பவித்ராவை பத்தி நல்லா போட்டு கொடுத்துட்டோம். இனிமே பவித்ராவுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாதவி உங்களுக்கு எந்த விதத்திலயும் சாதகமா இருக்க மாட்டா. அவ மேல ஏதாவது பழிய போட்டு இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு சொன்னதா சொன்னாங்க. நான் சொல்றத கேட்டனா அந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததோ நான் உனக்கு நிறைய செய்வேன், கேட்கலன்னு வச்சுக்கோ உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு மிரட்டி இருக்கா. மாமா, பவித்ராக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு தெரியல, ஆனா நான் சொன்னதுல நிஜம் மாமா. இதுக்காக தயவு செஞ்சு இதை பத்தியெல்லாம் நீங்க பவித்ரா கிட்ட எதுவும் கேட்டுக்க வேண்டாம். மாதவி மேடம் எவ்வளோ நல்லா வேலை பார்த்தாலும் பவித்ரா மேடம்க்கு அவங்கள பிடிக்கிறதே இல்லை சார். அம்மாடி பவித்ரா, என்னமாச்சு? கடைசியா நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா. என்னம்மா சொல்ற? தானும் எதுக்காக சாகணும்? எனக்கும் தான் வேலை பார்த்த குடும்பத்துக்கும் அவங்க நல்லது தானேப்பா செய்யணும்னு நினைச்சாங்க. என்னம்மா பண்றது, அந்த பொண்ணோட விதி. என்னப்பா விதி? இது விதின்னா சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அம்மாடி, ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு வேற என்னம்மா காரணம் கண்டுபிடிக்க முடியும்? நான் ஸ்டேஷனுக்கு போய் பாண்டியன் கிட்ட பேசிட்டு தான்ப்பா வரேன். நடந்தது வேணா ஆக்சிடென்டா இருக்கலாம், இது கொலையா இல்லாம இருக்கலாம். ஆனா கொலைக்கு சமமான சம்பவம் தான் இங்க நடந்திருக்குப்பா. தானோ அன்னைக்கு காலையில தான் என்ன சந்திச்சாங்க, ஈவினிங் இறந்துட்டாங்கப்பா. மாதவியோட அப்பா அம்மா போட்டோவை பார்த்துட்டு மாதவிய பார்க்க போன பத்மினியே காணோம். தான் எடுத்து மறைச்சு வச்சிருக்கிற போட்டோவை என்கிட்ட ஒப்படைக்கிறதா சொன்ன தானோ இறந்துட்டாங்க. சோ அந்த போட்டோவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குப்பா. போட்டோவை நம்ம பார்த்துட்டா மாதவி மாட்டிக்குவா போல இருக்கு. தான் மாட்டிக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீட்டு மருமகளா வந்துடக்கூடாதுன்னு அவ குறிக்கோளா இருக்கா. தேவ் வீட்டுல அவளுக்கு ஏதோ மோட்டிவ் இருக்கு, அதுக்கு இடைஞ்சலா யாரும் வந்துடக்கூடாதுன்னு அவ நினைக்கிறா. அப்படி வந்தா
அவங்க காணாம போயிடுவாங்க, இல்ல செத்துருவாங்க. அப்படிதானம்மா? அப்போ அந்த மாதவியால உனக்கு கூட ஆபத்து வந்துருமாம்மா? வரலாம்ப்பா. பாண்டியன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் எனக்கு பக்கபலமா இருக்கிறதால என்ன நெருங்க அவ பயப்படுறா. தேவ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா நான் இருக்கிறதால நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா தேவோட வெறுப்ப சம்பாதிக்க வேண்டியது வருமோன்னு என் மேல கைய வைக்க அவ பயப்படுறா. ஆனா அவ விஷயத்துல நான் கவனமா இருந்துதான் ஆகணும். என்னம்மா, இத்தனை நாள் கழிச்சு எத்தனையோ தடைகளை தாண்டி உன் கல்யாணம் கூடி வந்திருக்கு. நீ அந்த வீட்டுல போய் சந்தோஷமா வாழ்வேன்னு பார்த்தா ஏதாவது பண்ணி உன் கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிடுவா போல இருக்கு. அம்மா, அந்த மாதவி உன்னை ஏதாவது செஞ்சிருவாளோன்னு பயமா இருக்குமா? அப்படி அவ என்னமோ பண்ணிட்டு போறா. எதுக்கும் அவகிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருமா. என்னப்பா பேசுறீங்க நீங்க? அவ எதையோ பண்ணிட்டு போட்டோம்னா அவளால தேவ் உயிருக்கு ஆபத்து வந்தா அப்ப கூட நான் விலகியே இருக்கணுமா? நான் ஒதுங்கி இருந்தா எங்க கல்யாணத்தை நடத்த விடாம சதி பண்ணுவா. எங்க கல்யாணம் நின்னா உங்களுக்கு பரவாயில்லையாப்பா? தான் பேத்தின்னு பாட்டிக்கு அவ மேல பிரியம் அதிகம். சூசைடுக்கு ட்ரை பண்ணி பொழைச்சு வந்ததும் அவ மேல இன்னும் அவங்களுக்கு கரிசனம் அதிகமாயிடுச்சு. தேவுக்கும் மாதவி மேல ஒரு நம்பிக்கை வந்துருச்சுப்பா. மாதவி இப்ப அந்த வீட்ல ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கா. என்னையும் அப்புறப்படுத்திட்டா அவ எதுக்காக வந்தாலோ அதை சாதிச்சிருவா. அவ மோட்டிவ் டேஞ்சரான ஒன்னா கூட இருக்கலாம்ல. அவ அதை சாதிச்சுக்கிட்டோன்னு நான் ஒதுங்கி இருந்துறவாப்பா? தப்புப்பா. மாதவி என்னை விட வயசுல வேணா சின்ன பொண்ணா இருக்கலாம், ஆனா பயங்கர கிரிமினலா இருக்கா. அவ யாரு, அவ மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிச்சு அவளால வரப்போற ஆபத்துல இருந்து தேவியும் பாட்டியும் காப்பாத்தணும்பா. அதனால என்னால விலகிலாம் இருக்க முடியாது. எனக்கு ஏதாவது ஆயிடும்னு நான் பயந்து விலகணும்னா நான் தேவை விட்டு நிரந்தரமா விலகணும். இப்ப சொல்லுங்கப்பா, அப்படி விலகுனா உங்களுக்கு சம்மதமா? எங்க கல்யாணம் நடக்கும், இதை தடுக்க உன்னால முடியாதுன்னு நான் மாதவி கிட்ட சவால் விட்டுட்டு தான் வந்திருக்கேன்பா. ஆனா எங்க கல்யாணம் நடக்கணுங்கிறத விட என் மேல பிரியம் காட்டுற தேவ், பாட்டி இவங்க 2 பேருக்கும் மாதவியால எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுப்பா. இதுக்காக தான் என் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் நான் மாதவிக்கு எதிராக களத்துல இறங்கிதான் ஆகணும்ப்பா. தானம் மறைச்சு வச்சுட்டு போயிருக்கிற அந்த போட்டோவை தேடி கண்டுபிடிக்கணும். மாதவி முகத்தரையே கிழிக்கணும். கண்டிப்பா நான் அதை செய்வேன்பா. ஹலோ பாண்டியன். ஹலோ மிஸ்டர் தேவ். ஹாய். ப்ளீஸ் டேக் யுவர் தேங்க்ஸ். சொல்லுங்க பாண்டியன், எதுக்கு வர சொன்னீங்க? இல்லை, உங்ககிட்ட மாதவி பற்றி சில விஷயங்கள் நான் சொல்லணும். என்ன சொல்லணும்? அது நான் மாதவி கிட்ட கேட்டப்போ அவங்க அப்பா அம்மாவோட என்லார்ஜ் பண்ண ஃபோட்டோவையும் காணோம்னு சொல்கிறாங்க. அதோட ஒரிஜினல் ஃபோட்டோவையும் காணோம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பர்ச்சேஸுக்காக போன நேரம் தனம் வீட்டை விட்டு போயிருக்காங்க. அப்போது மாதவி மட்டும் வீட்டில் இருந்திருக்காங்க. தனம் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தது எங்கள் வீட்டுக்கு பேரலல் ரோட்டில். தனம் இறந்ததுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்கிறதா எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் மாதவியை கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் தேவ்.
பவித்ரா இங்க வந்தாங்களா? ஆமாம் அவங்க வந்தாங்க. அவங்க தன்னோட சந்தேகத்தை எல்லாம் என்கிட்ட நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்காம உங்க மூலமா கேட்டு தெரிஞ்சுக்க பாக்குறாங்களா? இல்லை தேவ், இல்லை. தனம் இறந்ததுக்கு பின்னாடி ஏதாவது சதி வேலை இருக்கலாமோன்னு நானும் பவித்ராவும் டிஸ்கஸ் பண்ணோம். மற்றபடி உங்ககிட்ட கேட்க சொல்லி பவித்ரா சொல்லலை. சரி, தனம் பவித்ராவை மீட் பண்ணாங்க தானே? ஆமாம். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? மாதவி சொன்னா. மாதவிக்கு எப்படி தெரியும்? தனமே சொன்னாங்களா? பாண்டியன், மாதவி கிட்ட நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. ஆனா பவித்ரா தான் ஏத்துக்க மாட்டேங்கிறா. நான் தான் மாதவி வீட்டுக்கு வந்ததை பிடிக்கலன்னு சொன்னவன். அவளை ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனா அவ இப்போ முன்ன மாதிரி கிடையாது, தன்னை மாத்திக்கிட்டா. ஆனா பவித்ரா அந்த அந்த மாதவியை நம்பவும் மாட்டேங்கிறா, ஏத்துக்கவும் மாட்டேங்கிறா. இன்னைக்கு ஆபீஸ்ல கூட பவித்ரா மேல ஒரு கம்ப்ளைண்ட். மாதவியை ஏதாவது குத்தம் சொல்லி பவித்ரா திட்டிக்கிட்டே இருக்கிறதா. இங்க கல்யாணம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா இவங்க 2 பேர் பிரச்சனையும் தீந்த பாடா இல்ல. பவித்ரா என்ன சொன்னாலும் மாதவி அவளை ஏத்துக்க தயாரா இருக்கா. ஆனா பவி தனு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னு நீங்களே கிளீன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க இல்லையா? இதுல மாதவிய சந்தேகப்பட என்ன இருக்கு? மாதவி என் அத்தை பொண்ணு, எங்க பாட்டிக்கு பேத்தி. அவளை பவி எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? சோ ஆஸ் அ ஃப்ரெண்ட் நீங்க பவி கிட்ட சொல்லி புரிய வைங்க. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். ஓகே மிஸ்டர் பாண்டியன், வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லை, எதுவும் இல்லை. உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் கூப்பிட்டதுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன் வீட்டு பிரச்சனைக்காக நீங்க இவ்வளவு தூரம் மெனக்கிடும் போது நான் வரலனா எப்படி? நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. பாப்போம். ஓகே, ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வாங்க. கண்டிப்பாக வரேன் தேவ். See you. பாய். பாய். சொல்லு இந்திரா. அண்ணே சீக்கிரமா வீட்டுக்கு வானே. இந்திரா, நான் இங்கே வேலையாக இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லு. ஓ ஐயோ, எல்லாமே போன்லயே சொல்ல முடியுமா? சீக்கிரமா வீட்டுக்கு வானே. குடிமா. உனக்கு வேணுமா? நீ குடிமா. என்னடி இன்னும் உங்க அண்ணனை காணோம்? அதான் நான் ஃபோன் பண்ணிட்டேன்ல, அண்ணன் உடனே வந்துரும். ம். ஐயோ, உங்க அண்ணன் வந்துட்டாடி. அண்ணன் வந்துருச்சு. முதல்ல இந்த ஜூஸை ஒளிச்சு வை. ஐயோ அம்மா, அப்படி பாருமா. அம்மா அப்படியே நடிச்சுக்கிட்டே இரு, இப்ப வந்துடுறேன் நான். ம்? இந்திரா, அம்மாவுக்கு என்னாச்சு? நீ இஷ்டத்துக்கு அம்மாவை திட்டிட்டு போயிடு. இப்ப வந்து என்ன ஆச்சுன்னு கேளு. என்ன ஆச்சு? அம்மா டென்ஷன் ஆனா மூச்சு திணறல் வந்துடும் தெரியும்ல. நீ திட்டிட்டு போனதை நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. திடீர்னு நெஞ்சு வலி வந்து
மூச்சு திணறி அப்பதான் நான் நிஷாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள அம்மாவுக்கு அப்ப இவளை பாக்குறதா அம்மாவை பாக்குறதான்னு எனக்கு ஒரே டென்ஷன். அவங்களுக்கு மாத்திரை எல்லாம் கொடுத்து ஆஸ்வாசப்படுத்தி இப்பதான் தூங்க வச்சேன். இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலான்னு உனக்கு ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. அவருக்கு ஃபோன் பண்ணா செங்கல்பட்டுல இருக்கேன்னு சொல்றாரு. ரொம்ப நேரம் கழிச்சு உனக்கு ட்ரை பண்ணி லைன் கிடைச்ச உடனே விஷயத்த சொன்னேன். மூச்சு திணறி அந்த கொஞ்ச நேரம் அம்மா துடிச்ச துடி இருக்கு பாரு. ஐயோ, அத நீ நேர்ல பாத்துருந்துருக்கணும். அண்ணே, தயவு செஞ்சு அடுத்தவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அம்மாவை திட்டாதானே. நீ என்ன கூட முக்கியமா நினைக்க வேண்டாம். ஆனா அம்மாவை அலட்சியமா நினைக்காதானே. என்ன இருந்தாலும் பெத்த மனசுன அவங்கள தவிக்க விடாதானே. நீ எப்படியோ, ஆனா எனக்கு அம்மா தானே எல்லாமே. அவங்களே இழந்துட்டு என்ன அனாதையாக்கிடாதானே. ஏய், என்ன இந்திரா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சரி, நான் பேசுனது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அம்மாவை கூப்பிட்டு முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், வா. அம்மா, அம்மா, அம்மா. அப்பா பாண்டி, வந்துட்டியாப்பா? என்னம்மா ஆச்சு? அம்மா சாரிம்மா, நான் அந்த அளவுக்கு கடுமையா பேசியிருக்க கூடாது. நீங்க வாங்கம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேண்டாம்ப்பா. அம்மா, நான் மாத்திரை போட்டுட்டேன், இப்ப பரவாயில்லப்பா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும். அம்மா இல்லம்மா, நெஞ்சு வலி வந்திருக்குமா. இதை அலட்சியமா விட்டுற கூடாதுமா. ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்தெல்லாம் வாங்க. ஐயோ, எனக்கு ஹாஸ்பிட்டல நினைச்சாலே தலை சுத்துதே. என்ன இந்திரா? ஏதானாலும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம்ப்பா. அண்ணே, ஆ? நான் வேணா ஒண்ணு செய்யட்டுமா? என்ன? அம்மாவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஒரு 10 நாள் வச்சிருந்து அனுப்பட்டுமா? இங்க இருந்தா அம்மாக்கு டென்ஷன். அவங்க அங்க இருந்தா கண்டதையும் நினைக்காம அமைதியா இருப்பாங்க. நிஷாவை பத்தி நீ ஒன்னும் கவலைப்படாதானே. நான் அவளையும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாத்துக்கிறேன். ஏம்மா, வேண்டாம்மா. உனக்கு எதுக்கு சிரமம்? நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நிஷாவை பார்க்காம உன் அண்ணனால இருக்க முடியாது. அம்மா, அண்ணன் என் வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போகட்டுமா? நிஷாவை பத்தி நீ கவலைப்படாத, அவளை நான் பாத்துக்கிறேன். அம்மாவனா நீ வீட்டுக்கு கூட்டு போ, அங்கிருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். குழந்தைய உன்னால எப்படின்னு பாத்துக்க முடியும்? அதெல்லாம் நான் பாத்துக்குவேன். அம்மா, நீங்க போய் இந்திரா வீட்டில் இருந்துட்டு வாங்க. இல்லப்பா, வேண்டாம். அம்மா, எனக்கு உங்க ஹெல்த் தாம்மா முக்கியம். நிஷாவை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அத்தா, அத்தா, அத்தைக்கு என்னாச்சு? மூச்சு திணறல் வந்து லேசா நெஞ்சு வலி வந்திருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக வேண்டியது தானே? வேணாங்கிறாங்க. உங்க வீட்டுக்கு வந்து ஒரு 10 நாள் போல ரெஸ்ட் எடுத்தா இந்திரா நல்லதுன்னு சொல்றா. அதுக்கு என்ன அத்தா, வரட்டும். இருந்தாலும் டாக்டர்கிட்ட காட்டுறது நல்லது தானே அத்தா? நல்லதுதான், ஆனா வரணுமே. சரி, இந்திரா ஆசையை ஏன் கெடுப்பானே. சரி, நான் கால் டாக்ஸிக்கு புக் பண்றேன். டாக்ஸி வந்ததும் கூட்டு போங்க. அம்மா, நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க. சரி, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏய், உன் அம்மாவுக்கு உண்மையிலேயே நெஞ்சு வலியா இல்ல? இல்லடி, நெஞ்சு வலினா ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. நீ என்னன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டு போலாங்கிற? அதனாலதான் சந்தேகத்துல கேட்டேன். ஏய், மாப்பிள்ளை என்னடி சொன்னாரு? அவருக்கு என்ன? அம்மா,
நம்ம பிளானு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுமா. நாம என் வீட்டுக்கு போயிட்டா இங்க நிஷாவை பார்த்துக்க ஆள் கிடையாது. இனி பவித்ரா வரமாட்டா. பத்மினி ஆளையே காணோம். ஜோதி குடும்பத்தை அடிச்சே துரத்தியாச்சு. சோ அண்ணன் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துதான் ஆகணும். ஒண்ணு அண்ணன் நம்ம சொல்ற பொண்ணை கட்டிக்கணும், இல்ல நாம சொல்றத கேட்டுதான் ஆகணும். நம்மள அதிகாரம் பண்ற அளவுக்கு இனி எவளையும் இந்த வீட்ல சேர்க்க கூடாதுமா. சரிம்மா, அண்ணன் வந்துட போகுது. நீ அப்படியே படுத்துக்கோ. நான் போய் உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். படுத்துக்கோ.